வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற டாப் 5 பெஸ்ட் திரைப்படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னென்ன மூவின்னு சொல்லி இப்ப பாத்திரலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுபம் அப்படின்னு ஒரு தெலுங்கு மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவி ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இப்போ இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. அதுவும் தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை சமந்தா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோலையும் இவங்க பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டரா இருக்காரு. அதே மாதிரி புதுசா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. இவரோட மனைவி பாத்தீங்கன்னா நைட் 9 மணி ஆச்சுனாலே டிவியில போடக்கூடிய ஒரு சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தாலே ஒரு மாதிரியா பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அந்த சீரியலுக்குள்ள ஒரு பேய் இருக்கா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த சீரியலுக்குள்ள பேய் இல்ல, ஆனா அந்த சீரியலை பாக்குறதுக்கு ஒரு பேய்கள் கூட்டமே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்கள நகரும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோ கேபிள் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவியை பாத்தீங்கன்னா பயங்கர கண்ட்ரோலாவே வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்களோ அதை உடனே பண்ற மாதிரி அவங்களோட மனைவியை டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தன்னோட ஃப்ரெண்டையும் வந்து இப்படி நடந்துக்கோ அப்படின்னு இவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் நடந்த அன்னைக்கு ஜாலியா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலாம்னு சொல்லி போய் உக்காந்தா அப்போ 9 மணி ஆனதும் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டிவியை போட்டு உக்காந்துடுறா. அப்போ ஒரு சீரியல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சீரியலை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பயங்கரமா வெறி பிடிச்ச மாதிரி பாக்குறா. அப்படி ஓடிக்கிட்டு இருக்க சீரியலை யாராவது இடையில டிஸ்டர்ப் பண்ணா பயங்கரமா கோவப்படுறா. இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அது இந்த பொண்ணு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட மனைவிமார்கள்லாம் இப்படிதான் நடந்துக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சீரியலுக்குள்ள என்ன இருக்கு, எதுக்காக அப்படி வெறி பிடிச்ச மாதிரி அந்த சீரியலை பாக்குறாங்க, அப்படி சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள யார் அப்படி வர்றது, அப்புறம் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இந்த பிரச்சனையில இருந்து இவங்க எல்லாம் எப்படி வெளியே வராங்க, இந்த கதை காலத்தை வச்சுதான் இந்த படம் மொத்தமா டிராவல் ஆகுது. எனக்கு இதுல பிடிச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேய்கள்லாம் பார்க்கக்கூடிய அந்த சீரியல் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா தான் இருந்தது. இதுல வரக்கூடிய அந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். டிவி சீரியலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பேய் பிடிக்கிறது, அது எதனால அப்படி பிடிக்குது, அதை சொல்லப்பட்ட விதமும் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை சொல்லுவேன். இதுல நடிச்சிருக்கக்கூடிய அந்த 3 ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி டிவி பார்க்கக்கூடிய அந்த போர்ஷன்லாம் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கதையை பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் மோடுலயே கொண்டு போயிருப்பாங்க. என்னதான் இந்த மூவியை ஃபன் மோடுக்குள்ள கொண்டு போனாலும் ஒரு நீட்டான சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அகேன்ஸ்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இந்த படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சமந்தாவோட கேமியோ ஒரு சிம்பிளா இருந்தா கூட அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஓவரால் இந்த படம் ஜாலியா போகக்கூடிய ஒரு படம் தான். சோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு கிரைம் த்ரில்லர் படமா அமேசான் பிரைம் மற்றும் ஆகா தமிழ்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கிற படம் தான் 11. பெரும்பாலான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் திரைப்படங்கள் ஆரம்பமாகிற மாதிரி தான் இந்த 11 படமும் ஆரம்பமாகிறது. சென்னையில பல இடங்கள்ல அடுத்தடுத்து ஒரு கொடூரமான கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல துப்பாக்கியால சுடப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எரிச்சு கொலை செய்யப்படுறாங்க. போலீஸ் சைட்ல பாத்தீங்கன்னா விசார ஆரம்பிச்சா கூட செத்து போனது யாருன்னே கண்டுபிடிக்க முடியாத நிலையில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றது ஒரு போலீஸ்காரருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வேற ஆயிருது. அதுக்கப்புறம் சென்னைக்கு புதுசா ஒரு ஏசி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வராரு. அவர் தான் நவீன் சந்திரா. இவர் தொடர்ந்து நிறைய கேசஸ ப்ராப்பரா ட்ராக் பண்ணி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் கையில இந்த கேஸை கொடுக்குறாங்க. அவர் எப்படி இந்த விசாரணை எல்லாம் செஞ்சு முடிச்சாரு, இந்த ப்ராசஸ்ல தெரிய வர பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்னென்ன, 11 அப்படி இந்த படத்துக்கு பேர் வைக்கிற காரணம் என்ன, இது எல்லாம் தான் இந்த படம். ஓவரால் இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிபிக்கல் பேட்டர்ன்ல இந்த படம் ஆரம்பிச்சாலும் ஓவர் த டைம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட்டை நோக்கி இந்த படம் போக ஆரம்பிக்குது. ஒரே பேட்டர்ன்ல நடக்கக்கூடிய கொலைகள், அதை விசாரிக்கிறதுக்கு வரக்கூடிய போலீஸ் ஆபீசர், அப்படி போய்கிட்டு இருக்க இந்த கதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான பாத்தை நோக்கி போகுது. ஒரு குறிப்பிட்ட நபர் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. போய் தேடி பார்த்தா அந்த நபர் கொல்லப்படல. இந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நல்ல இன்ட்ரெஸ்டிங்காவே ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கொலைகள்லாம் எப்படி நடந்திருக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகிற இடம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. கில்லர் யார் அப்படி சூஸ் பண்றான், எதனால அந்த கொலைகள்லாம் பண்றான், அந்த பேட்டர்ன்லாம் இருக்குது இல்லையா, சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. சோ இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படத்துலலாம் ஒரு இமோஷனலான ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லாம் இருக்கும். இதுலயும் அதே மாதிரி சில ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேஜரா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அதுல பெரும்பாலும் எமோஷன்ஸ்லாம் வந்து நம்ம கூட நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. கில்லர் ஏகப்பட்ட அடுத்தடுத்து பண்ற கொலையா இருக்கட்டும், அதே மாதிரி கில்லரை நோக்கி போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போற இடமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இன்ட்ரெஸ்டா இந்த ஸ்கிரீன் பிளேல வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த படத்துல
படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பெட்டராக இருந்தது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுனது தான். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த ஸ்க்ரீன் பிளேல இருக்குது. இந்த மாதிரி த்ரில்லர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருந்தால் தான் அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி யோசிக்கும் போது இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அது போக அந்த கில்லரோட பேட்டர்ன்லையும் சரி ஃபிளாஷ்பேக்லையும் சரி அவன் எதனால் இந்த கொலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம பார்த்து பழக்கப்பட்ட விஷயங்களும் இல்லாம புதிய எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துல டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்றோம், ஆனா இவர் இல்ல வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் ரிவீல் பண்றாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் பார்க்கும்போது கன்வின்சிங்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நவீன் சந்திரா பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இவர் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆஃபீஸர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாடி லாங்குவேஜ்லயும் நீட்டாவே கன்வே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவரோட லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருந்தது. கொஞ்சம் தெலுங்கு கலந்த தமிழோட பேசுறது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் திலீபன் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் கேரக்டர் பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துல ரித்திகா, அபிராமி, ஆடுகள நவீன் அப்படின்னு சொல்லி சில கேரக்டர்லாம் இதுல இருக்காங்க. இதுல யாருமே எந்த ஒரு குறையும் சொல்லிடாத மாதிரி எல்லாருமே நீட்டா நடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட ஒரு மலையாள ஃபேண்டசி படமா வந்திருக்கிற படம் தான் படக்களம் அப்படிங்கிற ஒரு மூவியை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்துல சூரஜ், சரஃபுதீன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கேம்பஸ் டிராமா, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு டிராமா. ஸ்டார்டிங்லேயே காலேஜ்ல ஜித்தின் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. இவன் பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நார்மலான காலேஜ் லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹெச்ஓடிக்கான போஸ்ட் வந்து காலியா இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளான ப்ரொஃபசர்னா நம்ம சுராஜ் தான். ஏன்னா அவர் தான் அங்க சீனியரா இருக்கிறாரு. அதே காலேஜ்ல தான் சராஃப்தீனும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சராஃப்தீன் பாத்தீங்கன்னா அவரோட மேஜிக்கல் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நம்ம சுராஜை பாத்தீங்கன்னா காலி பண்றாருன்னே சொல்லலாம். அது என்ன மாதிரியான மேஜிக் ஸ்கில்ஸ், அதை இந்த பசங்க எப்படி பாக்குறாங்க, அதை இந்த பசங்க சராஃப்தீன் கிட்ட இருந்து எப்படி எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத சுவாரஸ்யம் மூலமா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இதுல நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அது சூரஜா இருக்கட்டும், ஷராஃப்தீனா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த 4 பசங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தோட ஆக்டிங்க நல்லாவே கொடுத்திருப்பாங்க. இவங்களோட நடிப்பு பல இடத்துல ரசிக்க வச்சிருக்குதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டூரேஷன் தான் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஒரு குயிக்காவே இந்த படத்தை பார்த்து முடிக்க முடியும். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த இடத்துலயும் ஒரு லேக் இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க எல்லாரோட கேரக்டர்ஸ் கூடயும் நம்மளால மிங்கிள் ஆகி இந்த படத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த படத்துல வில்லன் மூலமா அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அனுபவிக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் காமெடி கலந்து சொன்ன விதம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கு அப்புறம் கூடு விட்டு கூடு பாயிற காட்சிகள் எல்லாமே இந்த படத்துல எல்லாமே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு சாங்ஸ் வச்சிருப்பாங்க, அது பார்க்கிறதுக்கும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல சின்ன சின்ன லேக் இருந்தாலும் அது படத்தோட வெறுவெறுப்பை குறைக்கலன்னே சொல்லலாம். இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் இருக்குது. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்ச படம் தான் ஏஸ். இந்த படம் இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யோகி பாபு பாத்தீங்கன்னா ஒருத்தரை மீட் பண்ண போறாரு. ஆனா நம்ம மீட் பண்ண வந்தவர் இவர் தான் நினைச்சு தப்பா விஜய் சேதுபதியை மீட் பண்ணி அவரை கூட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்து விடுறாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டெப் ஃபாதருக்கு தான் கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படியாவது கொடுத்து அந்த ஆளுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் படத்தோட ஹீரோயின் ருக்மணி வசந்த். ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதியை மீட் பண்றாங்க. அதே நேரத்துல இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு லவ் உருவாகுது. இப்போ ஹீரோயின் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை தான் கொடுத்தா என்ன அப்படின்னு தேவையில்லாம விஜய் சேதுபதி இந்த களத்துக்குள்ள இறங்க போக அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ரொமான்டிக் கிரைம் காமெடி படம். அதே மாதிரி இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். அது என்னன்னு கண்டிப்பா நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இந்த மொத்த படத்தையும் பாத்தீங்கன்னா மலேசியால தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுல வரக்கூடிய அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி மாவீரனுக்கு அப்புறம் யோகி பாபுவோட காமெடி இந்த படத்துல ஏகப்பட்ட இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல யோகி பாபு பண்ணக்கூடிய ஒரு சில காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய டைமிங் டெலிவரி ஆகட்டும் நிச்சயமா சில இடங்கள்ல நம்மள நல்லாவே சிரிக்க வைக்குது. இந்த படத்துல விஜய் சேதுபதியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா டெலிவரி பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு 6 கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ அவங்கள சுத்தி தான் இந்த படத்தோட கதைகளமே நகர்ந்து போகும். அதே மாதிரி இந்த படத்தோட கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்கிரீன் பிளேல முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை நல்லாவே மேக்கப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தேவையான பல விஷயங்களை ஒரு
ஒரு கமர்ஷியல் டிராமாவை எந்த அளவுக்கு பரபரப்பா எடுத்துட்டு போகணுமோ அதோட சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர்ற பல சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா போகிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த படத்துல 2 வில்லன் ரோடு இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு இடத்துலயும் பரபரப்போ பதைப்பதைப்போ இல்லாத மாதிரி தான் நமக்கு தோணுது. அதே மாதிரி விஜய் சேதுபதி கொள்ளையடிக்கிற காட்சிகள்ல சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் அதுல சில லேக் எல்லாம் இருக்க தான் செய்யுது. மற்றபடி கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தானம், செல்வராகவன், கௌதம் வாசுதேவன் மற்றும் பல பேர் நடிச்சிருக்கிற படம் தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படம் பாத்தீங்கன்னா G5ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ பண்றவரு. சோ அவரே பாத்தீங்கன்னா ஒரு பிலிம் கிரிட்டிக் தான். சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு உண்டான ஒரு தனித்துவ பாணியில ஒவ்வொரு படத்தையும் எப்படி ரிவ்யூ பண்ணணுமோ அப்படி பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ ஒன்று வச்சிருக்காரு. ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒன்று வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா எங்க தியேட்டர்ல ஒரு படம் ஒன்று போட்டிருக்கோம், உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை உங்க ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு இந்த படத்தை உங்க சேனல்ல விமர்சனம் பண்ணீங்கன்னா இது படத்துக்கு மட்டும் இல்ல எங்களோட தியேட்டருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொமோஷனா இருக்கும் அப்படின்னு அதுல போடப்பட்டிருக்கு. இப்போ சரின்னு சொல்லி சந்தானம் அந்த தியேட்டருக்கு போறாரு. அவர் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது தியேட்டர் மாதிரியே இல்ல, அது பாலடைஞ்சு போய் ஒரு அமானுஷ்யமான இடம் மாதிரியே தெரியுது. அதனால அவர் உள்ள போகாம அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் ஃபேமிலியில சம்பந்தமாக எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த தியேட்டருக்குள்ள போயிட்டாங்கன்னு. அப்புறம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் நம்ம ஹீரோ அந்த தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆக போக அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையுமே. இதுல வரக்கூடிய சில கதைக்கிழமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் எடுத்திருப்பாங்க. அதை நீங்க படம் பார்க்கும்போது அது உங்களுக்கே தெரியும். குறிப்பா சந்தானத்தோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் எந்தெந்த மாதிரியோட எக்ஸ்பெக்டேஷன்ல வருவாங்களோ, எதை கொடுத்தா ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆவாங்களோ அது மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துல மொட்டை ராஜேந்திரன் அவர் கூட சேர்ந்து அவரோட காமெடி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாவே கொடுத்திருக்காரு. இவங்களுக்குள்ள அரங்கேறிய சில காமெடி சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் போக லொல்லு சபா மாறனா ஆகட்டும், ரெடின் கிங்ஸ்லி ஆகட்டும், ஜிபிஎம், செல்வராகவன், நிழல் ரவி ஆகட்டும், எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கேரக்டரை என்ன தேவையோ அதை நீட்டாவே கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா காமெடி ஹாரர் தான். அதே மாதிரி இந்த படத்துல வர சில சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு நல்ல காமெடியாவே இருந்தது. அதுலயும் அந்த சப்டைட்டில், அந்த கிரகணம் காமெடி, மஞ்சுமல் பாய்ஸ் ரெஃபரன்ஸ் காமெடி, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.